நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம 2 பேரும் சேர்ந்து வரோம். ஒரு ஈக்காக கூட வெளியே காணோம். உங்களை கண்டா அவ்வளோ பயமா? பயம்லாம் இல்லை. நான் எவனை பார்த்தாலும் கடன் வாங்கிடுவேன்ல, அதனால எல்லாம் எஸ்கேப் ஆகிட்டு இருக்காருங்க. இன்னைக்கு ஃபுல் ஜாலியாக இருக்கணும். நேராக முப்பாத்தம்மன் கோயிலுக்கு போகிறோம். அங்கே ஓசியில் கூழ் குடிக்கிறோம். அங்கேருந்து வடபழனிக்கு போகிறோம். கலர் கலராக செருப்பு இருக்கும். நீ எப்பவும் போல ஏணி மாதிரி ஒரு செருப்பை செலக்ட் பண்ணு, நான் அதை உஷார் பண்ணிக்கிறேன். அங்கே இருந்து லஞ்சுக்கு ராகவேந்திரா கல்யாண மண்டபம் போகிறோம். அங்க உள்ள விட மாட்டாங்களே. நம்ம எதுக்கு உள்ள போகிறோம்? குப்பை தொட்டிக்கு போகிறோம். மிச்ச இலையை எடுத்து வழிச்சு வழிச்சு சாப்பிட்றோம். ஓகே, இன்னைக்கு ஜாலி தான். सेट वरा रूप तेरा मस्ताना प्यार मेरा दीवाना हो गए செல்வம். செட் வரான். நான் சொல்ற மாதிரி கேட்கணும். இப்போ எனக்கு கண்ணு தெரியாது. நிச்சயமாவே கண்ணு தெரியாதா? ஏன் நீ எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறியா? உன்னை நான் வாட்ச் பண்ணே இருப்பேன். நான் சொல்ற மாதிரியே நடிக்கணும். செல்வம் தேடி காசிக்கு போவார் இங்கு நம் நாட்டினிலே. இந்த காசியை தேடி யாரு வருவார் இந்த உலகத்தில். காசிக்கு போனா நம்ம எங்கே போறது மேன்? திருப்பதிக்கு போ, பழனிக்கு போ. எதுக்கோ? மொட்டை போடுறதுக்கு தான். ஆமா, இந்த அசிங்கம் முடிச்ச வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே. நம்ம சேட்டு இவரு கண்ணு தெரியாது. ஓ, கண்ணு தெரியாதா? இப்போ மட்டும் எப்படி கண்ணு தெரியும்? கண்ணு தெரியலனா நீ கரெக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியுமே. சரி, உனக்கு எப்படி கண் போச்சு? அதாவது சேட்டு, நான் மொட்டை மாடல அண்ணாந்து படுத்துக்கிட்டு வடை சாப்பிட்டு இருந்தேன்னா அப்போ காக்கா என் கண்ணை குத்திடுச்சு சேட்டு. அரே சோட்டா பையா, வடை வீட்டுக்குள்ளே சுட்டா வீட்டுக்குள்ளே தானே துண்ணணும். உன் யார் மொட்டை மாடியில வச்சு துண்ண சொன்னதோ? அது வீட்டுல சுட்ட வடை இல்ல சேட்டு, காக்கா கிட்ட இருந்து நான் சுட்ட வடை. அந்த கான்ல காக்கா என் கண்ணை நச்சக்குன்னு குத்திடுச்சு. அரே, உனக்கு கண்ணு தெரியலங்கிறத நான் எப்படி நம்புறதோ? என் பாக்கெட்ல காசே இருக்காது பாருங்க சேட்டு. ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது. இருக்குதோ, அது என் பாக்கெட்ல. பாத்தீங்களா, உங்க பாக்கெட்டுக்கும் என் பாக்கெட்டுக்குமே எனக்கு வித்தியாசம் தெரியல. இதுல இருந்தே எனக்கு கண்ணு தெரியலன்னு நம்புறீங்களா? நம்புதோ. இப்போ எங்கே போகுதோ? டாக்டர் வீட்டுக்கு போறோம் சேடு. இவர் கண்ணு ஆபரேஷன் பண்ணா 1.5 லட்சம் ரூபாய் செக்ல கையெழுத்து போடணும். 1.5 லட்சமா? அரே பேட்டி, நம்ம பணம் தரானும்பிற்கு அவர் கண்ணை கரெக்ட் பண்ணிடும். அப்புறம் என் பணத்தெல்லாம் கொடுத்துடும். உன்னை தனியா கவனிச்சுக்கிறேன். செல்வம், எனக்கே கடுகா கொடுத்துட்டு கட்டின பொண்டாட்டியோட எங்கே கிளம்பிட்டியா? மாவனை நீங்க எங்கே தான் லோக்கலில் சுற்றுவ, உன்னை கப்புன்னு பிடிக்கிறேன். தேட்டுக்கிட்டு இருந்து எப்படி தப்பிச்சோம் பத்தியா? ஐயோ, செல்வம், ஆமா, செல்வம் ஏன் திரும்பி நிற்கிறாரு? அவரு கண்ணு கேட்காது. கண்ணு கேட்காதா? காது கேட்காது. சரி, காது கேட்காது, கண்ணாடி ஏன் போட்டுன்னு இருக்காரு? காது கேட்காதுன்னா கண்ணாடி இலவசம்னு கொடுத்தாங்க, அதான். மறுபடியும் குழப்ப ஆரம்பிச்சிட்டான். ஆமா, எப்படி காது கேட்காம போச்சு? காதுல இருந்து அழுக்கு எடுத்தாரு. அழுக்கு எடுத்தா காது நல்லா தானே கேட்கணும். கொடை கம்பியில எடுத்தா? ஐயோ, அழுக்கு வந்ததா? வந்தது. கொடை கம்பி லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு வந்தது. கடவுளே. செல்வம், ஒன்றும் கவலைப்படாத, கடவுள் இருக்காரு. திருவண்ணாமலைக்கு போ. அட்டப்பா, ஏண்டாச்ச அசிங்கமா இதுக்கு திட்டுற? திருவண்ணாமலை என்னது இவன் காதில் வேற மாதிரி ஊந்துச்சு போகுது. சரி, இந்தா செலவுக்கு ஒரு 100 ரூபா வச்சுக்கோ. கொடுப்பா. மாவன இப்ப எப்படா காது கேட்டுது? இது நீ குடுக்குறேன்னு சொன்ன 100 ரூபாவை கேட்கல, நானா ஒரு 100 ரூபாய் கேட்டேன். அப்படியா? நான் கொடுக்குற 100 ரூபா தான் உன் காதில் ஊந்து கேட்கறியோன்னு நினச்சிட்டேன். கோச்சிக்காதப்பா, பார்த்து ஓரமா கூட்டுன்னு போ. என்ன மறுபடியும் ஏடாச்சே? இவ்வளோ ஏன்டா அசிங்கமா திட்டுற? அடப்பா, இவன் எது பேசினாலும் தப்பா எடுத்து நடிக்கிறான்பா. செல்வம், கையில கால்லாம் கிடையாது, பேரை பத்தியா? செல்வம். எதுக்குல இங்க இருந்து பேசிட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள போவோம். பாத்தியால, நாம தடிக்கு விழணும்னு அவன் ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்கான்ல. ஆனா நம்ம அதையும் தாண்டி உள்ள போவோம். செல்வம், ஏய் இல்லங்கடா, இந்த குத்துக்கல்லு மாதிரி ஒருத்தன் படுத்துட்டு இருக்கேன். என்னமோ முந்தானி முடிச்சுல ஊர்வசி குழந்தைய தாண்டுற மாதிரி லாங் ஜம்ப்ல போயிட்டு இருக்கீங்க. கடன் கொடுத்தீங்கன்றதுக்காக பெட்ரூம் வரைக்கும் நேரா போயிடுவீங்களா? இதுக்கு தான் காமன் சென்ஸ் இல்லாம நாயங்க கிட்டலாம் கடன் வாங்கவே கூடாது. அரே, நம்ம கையில கடன் வாங்கும் போது நீ என்ன சொன்ன? எப்போ வேணா என் பெட்ரூம் உள்ள போங்க நான் சொன்னேன். அது இல்ல, நம்ம கையில காசு இல்லைன்னு நம்ம கையில வாங்கினேன். பாயிண்ட்டுக்கு வந்துட்டியா? காசு இல்லைன்னு சொல்லி தானே வாங்கினேன். இப்பவும் இல்ல, போங்க. எலே, இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு தூக்கு மாட்டிட்டு சாவலாம்ல. சாவுல உன்னை யார் தடுக்கிறது? நான் ஏல சாவணும், நீ சாவல. நான் சாவுல, உயிரோட தான் இருக்கேன். ஆமா, கடன் கொடுத்தவன் எல்லாம் இதே டைலாக போடுறீங்களே. கடன் வாங்கினவன் செத்துட்டான்னா யார்கிட்ட வசூல் பண்ணுவீங்க? யோ, சாப்பாடுல உப்பு புளி மிளகாலாம் போட்டு தான் சாப்பிட்றியா? ஏன் போடலன்னா நீ வாங்கி கொடுக்க போறியா? இப்போ எதுக்கு வளவல்னு பேச்சு? உங்களுக்கு பணம் தானே வேணும். இந்த வீட்டு பத்திரம்,
ஆளாளுக்கு பிச்சை எடுத்துங்கோ. எனக்கு பெட்ரூம். எனக்கு ஹாலு. ஏலே நீங்களே பிரிச்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு என்னலே தர போறீங்க? ஏலே நீ கப்பாச்ச கக்கூஸ் பாத்ரூம் எடுத்துக்கல. செல்வம், அது என்ன சலங்கே ஒலி? ஜெயபிரதாவும் கமலஹாசனும் உள்ள ஆடிட்டு இருக்காங்க. சேட்டு பேய் சேட்டு அது. இப்ப பாட்டு வரும் பாருங்களேன். வெண்மேகமே. அரே என்ன நிம்பில் பாடுறான்? எடுத்து கொடுக்குறேன் சேட்டு. என்னல ரெண்டு வரி பாடிட்டு போயிடுச்சு. அதுனா எஸ் ஜானகியா ஃபுல் பாட்டம் பாடுறதுக்கு பேய்டா. சேட் அக்கவுண்ட் பேய் கேள்விப்பட்டிருக்கோம். கரண்ட் பேய் இப்போதான் பாக்குறோம். நம்மளுக்கு இந்த வீடு வேணும். எஸ்கேப். போயிட்டானுங்கப்பா. செல்வம் எங்க இருந்தாலும் வந்துரு. உன் வீட்டை சுத்தி ரவுண்ட் அப் பண்ணியாச்சு. மாவனை நீ எஸ்கேப் ஆக முடியாது. எஸ்கேப் ஆக முடியாது. எஸ்கேப் ஆக முடியாது. ஏலே நான் வழக்கமா சொல்ற டைலாக் தான் மறுபடியும் சொல்லுறேன் கேட்டுக்கோ. இந்த அண்ணாச்சி யாருன்னு தெரியும்ல? திருப்பாச்சி அருவால தீட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். யோ இத முதல் சீன் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. முதல் சீன்ல தீட்டிட்டு இருந்தாங்கல்ல. அரே செல்வம், என்கிட்ட காசை ஒழுங்கா கொடுத்துடு. உங்ககிட்ட மால் கொடுத்துட்டு என்னால மல்லு கட்ட முடியாது. நீ காசை திருப்பி தரல, நான் ராஜஸ்தான் போய் மருந்து குடிச்சு சாகும். அத இங்கேயே குடிச்சு சாக வேண்டியதான்ல. அரே சைத்தான் கி பச்சா, எல்லா காசும் அவன் கையில இருக்குது. மருந்து நான் எங்க இருந்து வாங்கும்? சொல்லும் இன்னைக்கு நான் ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். ஒண்ணு போனா மலை இல்லனா இது. ஏம்பா சொல்லி சொல்லிதான் எல்லாம் போச்சே விடு. அட ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்காதீங்கல்ல. வாங்க அவன்கிட்ட போய் பேசுவோம். வீட்ல யாரு? வீட்ல வெளிய வாங்க. நீங்களா? கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ஒன்றாய் சேர்த்தால் எந்தன் தேகம் சந்திரலேகா. நிறுத்து. இந்த நான் இடுப்பை காமிச்சு எங்களை எத்தனை சீன் தான் ஏமாத்துவேன். இன்னைக்கு அந்த நாயை அடிக்காம விட மாட்டோம். நீங்களாம் கார்பரேஷன் காரங்களா? எங்க வீட்டு நாய்க்கெல்லாம் லைசென்ஸ் இருக்குப்பா. அந்த லைசென்ஸை கேன்சல் பண்ணி அந்த நாயை இழுத்துட்டு போக தான் வந்திருக்கோம். நீங்க எங்க வீட்டுக்கார பத்தி சொல்றீங்களா? ஆமா, உன்னை பார்த்தா எனக்கு பணம் கேட்கணும்னே தோணல. உனக்கு ஏதாவது தோணுதா? தோணுதுல ஒண்ணு மட்டும் தோணுது. இந்த திருப்பாச்சி அருவால உனக்கு திருப்பணும்னு. இந்த சேட் இப்படிதான்ப்பா முதல் சீன்ல இருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் வழியிறான கண்டி வட்டி பணத்தை பத்தி பேசுறானா? சரி மேட்டருக்கு வருவோம். உன் புருஷன் எங்க இருக்கான்? மொட்டை மாடியில இருக்காரு. அரே செல்வம், செல்வம், அரே செல்வம், நீ மொட்டை மாடியில இருந்தாலும் மோட்டு வலையில இருந்தாலும் வலை போட்டு புடிச்சிருவான் இந்த சேட்டோ. எப்ப வந்தாலும் கண்ணு தெரியல காது கேட்கலாம் ஏமாத்திட்டு தெரியுதா? திருப்பாச்சி அருவால தீட்டிட்டு வந்திருக்கல. செல்வம் எப்ப கேட்டாலும் இல்ல இல்லன்னு பஞ்ச பாட்டே பாடுறிய, வேற பாட்டு பாட தெரியாதா? ஏன் தெரியாது? பாடுறதுக்கு தான் ரெடியா இருக்காரு. ஏங்க பாடுங்க. சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், ரத்தத்தில் என்றென்றும் வேகம் கேட்டேன், ரகசியம் இல்லா உள்ளம் கேட்டேன், உயிரை கிள்ளாத உறவை கேட்டேன், ஒற்றை கண்ணீர் துணியை கேட்டேன், வலிகள் செய்யாத வார்த்தை கேட்டேன், வயதுக்கு சரியான வாழ்க்கை கேட்டேன், இடிகள் இல்லாத மேகம் கேட்டேன், இளமை கெடாத போகம் கேட்டேன், பறந்து பறந்து நேசம் கேட்டேன், பாசாங்கில்லாத பாசம் கேட்டேன், புல்லின் நுனியில் பனியை கேட்டேன், பூவின் மடியில் படுக்கை கேட்டேன், தானே உறங்கும் விழியை கேட்டேன், தலையை போதும் விரலை கேட்டேன், நிலவில் நனையும் சோலை கேட்டேன், குறைந்தபட்ச அன்பை கேட்டேன், இத்தனை கேட்டும் கிடைக்கவில்லை, இதிலே எதுவும் நடக்கவில்லை, வாழ்வே வாழ்வே வேண்டாம் என்று மரணம் 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 கேட்டேன். கொடுத்த கடனை திருப்பி கேட்டா அதை கேட்டேன் இதை கேட்டேன்னு உலகத்துல கிடைக்காதெல்லாம் கேட்டுட்டு போகும்போது என் வேஷ்டிய வேற உருவிட்டு போயிட்டியால. ஐயோ போயிட்டாரா? அட பாவி, என் புருஷன் கவரிமான் பரம்பரை இல்லடா, கடாமான் பரம்பரை. எவ்வளவு காரி துப்புனாலும் தொடச்சி போட்டு அவர் பாட்டுன்னு போயினே இருப்பாரு. அந்த மாதிரி நல்ல மனுஷனை கொண்டுட்டீங்களா? பாரியா பாரு, சாகும் போது கூட அவர் கையை பாரு, கை ஏந்திட்டே செத்துருக்கிறாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? அவனுக்கு வாங்குற பழக்கம் தான் இருக்குது, குடுக்குற பழக்கம் இல்லைன்னு தெரியுது. தெரியுது இல்ல? இந்த மாதிரி நல்ல மனுஷனை சாவடிச்சிட்டீங்களாடா. உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன். உங்க மேல கொலை பழிய போட்டு கோர்ட்ல நிறுத்தலனா என் பேர் எச்சகலை, மேகலை இல்ல, கொலை கொலை, போலீஸ் போலீஸ். யோ ஏந்திரியா. நாடி கட்டின புருஷனை எட்டி ஒதுக்கிற?
என்னடா பாட்டு பாடுன நீ? பாட்டை உர்றி நாத்தம் புடிச்ச அழுக்கு வயசுல குப்புற படுத்துன்னு பாரு. இதுக்கு நான் செத்தே போயிருக்கலாம். நேத்து என்ன சரக்கு அடிச்சேன்னு தெரியல, வாயில வந்ததை உளறிட்டேன். ஆனா இந்த பாட்டுக்கே அவனுக்கு எஸ்கேப் ஆயிட்டானு பத்தியா? நாளைக்கு வந்தா என்ன பண்ணுவ? இந்த மாதிரி 1000 பாட்டு வச்சிருக்கிற எல்லா பாட்டுக்குமே அவனுக்கு எஸ்கேப் ஆயிடுவானுங்க. கடன்காரில் நாங்க ஏமாத்தின மாதிரி நீங்க ஏமாத்த ட்ரை பண்ணாதீங்க. நாங்க பண்ணா சீரியல், நீங்க பண்ணா சீரியஸ். 1 2 3 4 எத்தனிடா இது once more கேட்டு லொல்லு சபா